ஹாய் யூவர்ஸ், நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா பிகாஸ் ஆஃப். இந்த ரெண்டு யூசேஜும் மேக்ஸிமம் நம்ம எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதற்கான டிஃப்ரென்சியேஷன் மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பிகாஸ் எங்கே யூஸ் பண்ணலாம், பிகாஸ் ஆஃப் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான சப்ஜெக்ட். பிகாஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா பிகாஸ் வந்துன்னா அது ஒரு கன்ஜெக்ஷனாக செயல்படும். கன்ஜெக்ஷன்னா ரெண்டு வாக்கியங்களை இணைப்பது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் இட். ரெண்டு வாக்கியங்களை இணைப்பது. இந்த பிகாஸ் வந்துனாலே அதுக்கு அடுத்தால என்ன வரும்னா சப்ஜெக்டும் வெர்பும். சப்ஜெக்டிவ் வெர்புக்கு முன்னாடி வருவது தான் இந்த பிகாஸ் ஆஃப். அப்படி இல்லை, பிகாஸ் ஆஃப் வந்தாலே அடுத்த சென்டென்ஸ் அடுத்த வேர்டு வெர்பாக தான் இருக்கும். சரியா? ஒரு வெர்புக்கு முன்னாடி பிகாஸ் ஆஃப் வரும். இந்த பிகாஸ் அப்படின்னா தமிழில் என்ன அக்குரேட்டாக, ஏன்னா இப்போ நம்ம தமிழில் ஒரு ஹலோ கீழே நம்ம பேசினோன்னா ஏன்னா, ஏனென்றால். அக்குரேட்னா ஏனென்றால், ஏனெனில், நான் அங்கே போனேன், ஏனென்றால், ஏன்னா. சரியா? அப்படின்னு ஏனென்றால், ஏனெனில், ஏன்னா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா அதன் காரணமாக. இன்னொன்று நம்ம ஒரு கொலோக்கியில் ஆல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் யூ, உன்னால். ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் யூ, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பிகாஸ் ஆஃப் யூ. சரி, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் யுவர் கிளவர்னஸ் அப்படி சொல்லலாம். அந்த இதுக்கு அந்த பிகாஸ் ஆஃப் அடுத்த வரக்கூடியது ஒரு நவுனாக தான் இருக்கும். இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு மிகவும் ரொம்ப ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். வாருங்க எக்ஸாம்பிளுக்கு போவோம். இப்போது எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, அவனால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, அவனால் பஸ் ரேங்க் எடுக்க முடிந்தது ஏனென்றால் அவன் கடினமாக உழைத்தான். சரியா? தமிழில் கரெக்டாக புரிஞ்சுட்டேன். அவனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிந்தது ஏனென்றால் அவன் கடினமாக உழைத்தான். அது எப்படி சொல்லுவீங்க? அவனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிந்தது எப்படி சொல்லுவீங்க? he could get first rank. அவனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிந்தது. கேனுக்கு பாஸ்ட் டென்ஸ் குட். கேன்னா முடியும், குட்னா முடிந்தது பாஸ்ட் டென்ஸில். he could first rank. அடுத்து என்ன போடுவீங்க? பிகாஸ் போடுவீங்களா, பிகாஸ் ஆஃப் போடுவீங்களா? பிகாஸ், ஏனென்றால். சரியா? ஏனென்றால். he worked hard. அவனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிந்தது ஏனென்றால் அவன் கடினமாக உழைத்தான். he could get first rank because he worked hard. he could get first rank because he worked hard. அவன் கடினமாக உழைத்ததன் காரணமாக அவன் எடுத்தான். சரியா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன போவோம்னா, அதே இது பிகாஸ் ஆஃப் இதே இதில் யூஸ் பண்ணி பேசுகிறோம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் பிகாஸ் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணிட்டு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பிகாஸ் ஆஃப் அவனது கடின உழைப்பின் காரணமாக அவனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிந்தது. சரியா? அவனது கடின உழைப்பால் இல்லைனா அவனது கடின உழைப்பின் காரணமாக அவனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிந்தது. எப்படி சொல்லுவீங்க? he could get first rank because of his hard work. சிம்பிளாக முடிஞ்சிட்டா. பிகாஸ் ஆஃப்க்கு அடுத்து his hard work, அது ஒரு நவுன். அவனது கடின உழைப்பு. புரிஞ்சிட்டா? have you understood? அவனது கடின உழைப்பின் காரணமாக அவனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிந்தது. he could get first rank because of his hard work. he could get first rank because of his hard work. சரியா? அந்த பிகாஸ் ஆஃப்க்கு அடுத்து நவுன் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நன்றாக படிக்கிறேன்
ஏனென்றால் என்னுடைய டீச்சர் நன்றாக சொல்லி தருகிறார்கள். டீச்சர்ஸ். சரியா? நான் நன்றாக படிக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய டீச்சர் எனக்கு நன்றாக டீச் பண்ணுகிறார்கள். அது எப்படி சொல்லுவீங்க? ஏனென்றால் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதில் வந்து பிகாஸ் தான் வரணும். ஐ ஸ்டடி வெல். நான் நன்றாக படிக்கிறேன் ஏனென்றால் பிகாஸ். என்னுடைய டீச்சர், மை டீச்சர் டீச்சர்ஸ் மீ வெல். சரியா? I study well because my teacher teaches me well. I study well because my teacher teaches me well. நான் நன்றாக என்றால் என்னுடைய டீச்சர் எனக்கு நன்றாக சொல்லித் தருகிறார்கள். என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு நன்றாக டீச் பண்ணுகிறார்கள். அது எப்படி சொல்லுவீங்க? I study well because my teacher teaches me well. அப்படி சொல்கிறது. இதே சென்டென்ஸு தான், இதே பொருள் தான். ஆனால் பிகாஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசுகிறது? என்னுடைய டீச்சரால் நான் நன்றாக படிக்கிறேன். என்னுடைய டீச்சரின் காரணமாக நான் நன்றாக படிக்கிறேன். அது எப்படி சொல்லுவீங்க? ஐ ஸ்டடி வெல் பிகாஸ் ஆஃப் மை டீச்சர். ஐ ஸ்டடி வெல் பிகாஸ் ஆஃப் மை டீச்சர். என்னுடைய டீச்சரால் நான் நன்றாக படிக்கிறேன். என்னுடைய டீச்சரின் காரணமாக நான் நன்றாக படிக்கிறேன். ஐ ஸ்டடி வெல் பிகாஸ் ஆஃப் மை டீச்சர். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம போவோம். அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா, எல்லாரும் டூருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ டூர் போகிறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. வண்டிக்கு அட்வான்ஸு போட்டாச்சு, குக்கிங்கு எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆனால் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெயின், மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது, விடவே இல்லை. 2 hours 2 hours 3 hours 4 hours ஆட்டு பெஞ்சிட்டே இருக்குது. ஆனால் உடனே அந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியா? இது வந்து ஏற்கனவே நடந்தது, முடிஞ்சது. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டோம் ஏனென்றால் மழை பெய்து கொண்டே இருந்தது. நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டோம் ஏனென்றால் மழை பெய்து கொண்டே இருந்தது. வி கேன்சல்டு த ட்ரிப். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க? வி கேன்சல்டு த ட்ரிப். நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் ஏனென்றால் பிகாஸ் மழை பெய்து கொண்டிருந்தது. இட் வாஸ் ரைனிங். வி கேன்சல் த ட்ரிப் பிகாஸ் இட் வாஸ் ரைனிங். வி கேன்சல் த ட்ரிப் பிகாஸ் இட் வாஸ் ரைனிங். சரியா? இதே பொருள் தான். ஆனால் இது அந்த பொருளை இந்த பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டோம் ஏன்னா மழை பெய்து கொண்டு இருந்தது அப்படின்னு நம்ம பிகாஸ் வச்சு பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது மழையால் நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டோம். வி கேன்சல்டு த ட்ரிப் பிகாஸ் ஆஃப் ரைன். வி கேன்சல் த ட்ரிப் பிகாஸ் ஆஃப் ரைன். வி கேன்சல் த ட்ரிப் பிகாஸ் ஆஃப் ரைன். இப்படி ஷார்ட்டாக சொல்லலாம். பிகாஸ் ஆஃப்ங்கிறபோது கொஞ்சம் அந்த பிகாஸ் ஆஃப்க்கு அடுத்து நவுன் தான் வரும். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். பிகாஸ் விடவும் பிகாஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த பிகாஸ் ஆஃப் யூசேஜை என்ன நம்ம கொஞ்சம் 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது என்னென்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் ஃபுல்லாக குரட்டை விட்டுட்டே இருக்கார். அதனால் ஒய்ஃபு தூக்கமே இல்லை. சரியா? உன்னால் என்னால் தூங்க முடியலை அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறான். சரியா? உன்னால் என்னால் தூங்க முடியலை. உன்னால் என்னால் தூங்க முடியவில்லை. எப்படி சொல்லுவீங்க? என்னால் தூங்க முடியவில்லை நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஐ கான்ட் ஸ்லீப். என்னால் தூங்க முடியவில்லை பிகாஸ் ஆஃப் யூ. உன்னால். சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன்னால். அடுத்த யூசேஜ் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வீட்டிலே இருக்கேன். லாக்டவுன் காரணமாக நான் வீட்டிலே இருக்கேன். எப்படி சொல்லுவீங்க? லாக்டவுனால் நான் வீட்டிலே இருக்கேன். I am at home because of lockdown. I am at home because of lockdown. Because of அடுத்து அந்த நவுன் வந்திருக்கு, லாக்டவுன். சரியா? இப்போ என்னோட எக்ஸாம்பிள்னா, மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழையினால் என்னால் அங்கு போக முடியாது. மழையினால் என்னால் அங்கு போக முடியாது. எப்படி சொல்லுவீங்க? என்னால் போக முடியாதுன்னா
ஐ கான் கோ, அங்கே போக முடியாதுன்னா ஐ கான் கோ தேர். மழையால், மழையின் காரணமாக அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ரைன். இதெல்லாம் எப்படி சேர்த்து சொல்லுவீங்க? ஐ கான்ட் கோ தேர் பிகாஸ் ஆஃப் ரைன். ஐ கான்ட் கோ தேர் பிகாஸ் ஆஃப் ரைன். சரியா? இந்த பிகாஸ் ஆஃப் யூசேஜ் வந்து ஆல், அதன் காரணமாக அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்னா, உன்னுடைய சக்ஸஸ் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கில் இருக்கிறது. உன்னுடைய ஹார்ட் ஒர்க் காரணமாக உன்னுடைய சக்ஸஸ். சரியா? உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால் உன்னுடைய சக்ஸஸ் இருக்கிறது. எப்படி சொல்லுவீங்க? யுவர் சக்ஸஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். யுவர் சக்ஸஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். யுவர் சக்ஸஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். சரியா? இந்த பிகாஸ் ஆஃப் உங்களுடைய யூசேஜ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ். பிகாஸ் ஆஃப் ரொம்ப கிளியராக பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் வந்து பிகாஸ் வருமா பிகாஸ் ஆஃப் வருமா அப்படின்னு திங்க் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஐ லைக் யூ டேஸ் யூ ஆர் பியூட்டிஃபுல். என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் ஆஃப். ஐ லைக் யூ டேஸ் யூ ஆர் பியூட்டிஃபுல். யூ வந்து சப்ஜெக்ட், ஆர் வந்து வெர்பு, சப்ஜெக்டும் வெர்பும் வந்திருக்கு. அதனால் அதுக்கு முன்னாடி என்ன வரும்? பிகாஸ். ஐ லைக் யூ பிகாஸ் யூ ஆர் பியூட்டிஃபுல். நான் உன்னை விரும்புகிறேன் ஏனென்றால் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் உன்னை விரும்புகிறேன் ஏனென்றால் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஐ லைக் யூ பிகாஸ் யூ ஆர் பியூட்டிஃபுல். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். we can't go outside dash lockdown. என்ன சொல்லுவீங்க? லாக்டவுன் வந்து நவுன். அப்போ ஆல் இல்லைன்னா அதன் காரணமாக. அப்போ பிகாஸ் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவோம். we can't go outside because of lockdown. we can't go outside because of lockdown. சரியா? அடுத்து என்ன ஒன்று எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். நாம் கவனமாக இருக்க வேண்டும். we should be very careful dash COVID-19 coronaviral diseases 2019 COVID-19. we should be very careful dash COVID-19. பிகாஸ் போடுவீங்களா பிகாஸ் ஆஃப் போடுவீங்களா? இது வந்து நவுன், அதனால பிகாஸ் ஆஃப் தான் போடணும். we should be very careful because of COVID-19. we should be very careful because of coronavirus. சரியா? இந்த பிகாஸ் ஆஃப் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.